ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்ஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 15ஆம் நாள் தொடக்கம். இப்படி சொல்லியதை ஆலோசித்து பார்க்கும்போது இந்த பிரகாரத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் சிருஷ்டி உண்டாவதற்கு வழியில்லை என்று நிச்சயப்படுகிறது. அப்பொழுது நம்மை சிருஷ்டித்தது யார்? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. அப்பொழுது சிருஷ்டிகர்த்தா யார்? ஜீவசக்தியாகிய வாயு. நாம் ஜீவித்திருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வாயு வேண்டும். அப்பொழுது நம்மை ஸ்திதி செய்கிறது, அதாவது காப்பாற்றுவது யார்? வாயுவாகும். ஒருவன் செத்து போனால் அதில் என்ன இல்லாமல் ஆகின்றது? ஜீவசக்தியாகிய வாயு இல்லாமல் போகின்றது. அப்பொழுது சம்காரம் செய்வது யார்? வாயுவாகும். அப்பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்காரம், அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்கின்றது யாராய் வருகிறது? ஜீவசக்தியாகிய வாயு ஆகும் என்றே நிச்சயமாகின்றது. அந்த வாயுவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று சொல்லுவது. அதனால் ஆகும் ஈஸ்வரனுக்கு நாம ரூபமில்லை என்றும் உள் வெளி அடி முடி இல்லாத சர்வ வியாபி என்றும் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிற வஸ்து என்றும் சொல்ல காரணம். ஏனெனில் வாயுவிற்கு நாமமோ ரூபமோ உண்டோ? இல்லை. அதனால்தான் ஈஸ்வரனுக்கு நாம ரூபமில்லை என்று சொல்ல காரணம். வாயுவிற்கு உள்ளும் வெளியும் உண்டோ? இல்லை. அதனால்தான் ஈஸ்வரனுக்கு அடிமுடி இல்லை என்று சொல்வது. ஆனால் வாயு எப்படி இருக்கிறது? சர்வ வியாபியாய் இருக்கிறது. அதனால்தான் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்ல காரணம். ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்த வஸ்து என்று சொல்லப்பட்டது. உள்ளும் வெளியும் இல்லாத வஸ்துவிற்கு உள்ளிலும் வெளியிலும் நிறைய இயலுமோ? இயலாது. ஆனால் நாம் இல்லையானால் நமக்கு உள்ளும் வெளியும் உண்டாகுமோ? உண்டாகாது. எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டானது? நாம் உண்டானதின் பின்பு. தவிர நாம் தூங்கும் போது நமக்கு உள்ளும் வெளியும் உண்டோ? இல்லை. எப்பொழுது உள்ளும் வெளியும் உண்டாகிறது? தூக்கம் பிடித்த பொழுது. அவை எவ்விடமிருந்து உண்டாகிறது? நம்மிலிருந்தே ஆகும். அப்பொழுது நித்தியமாயிருக்கிற தான் ஆகாசமாய் தோன்றி உள்ளும் வெளியும் உண்டாயின. அது தன்னிலிருந்து உண்டானது. அப்பொழுது தன்னிலிருந்து உண்டாகி உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிற வஸ்து எது? வாயுவாகும். அதனாலே தான் ஈஸ்வரன் உள்ளிலும் வெளியிலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்ல காரணம். அப்பொழுது ஈஸ்வரனாய் இருக்கின்ற வஸ்து எது? நம் உள்ளில் உள்ள ஜீவசக்தியாய் இருக்கின்ற வாயு. அறிவாயிருக்கிற வஸ்துவோ? வாயுவே ஆகும். காப்பாற்றுகிற வஸ்துவோ? அதுவும் வாயுவே. அப்பொழுது ஈஸ்வரனாய் அறிவாய் காப்பாற்றுவதாய் இருக்கிற வஸ்து வாயுதான் என்று வெளிப்படுகிறது. அதை நாம் அறியாமல் கல் மரம் முதலியவற்றால் உண்டாக்கிய பிரதிமைகளை, அதாவது பொம்மைகளை ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து நம் உள்ளில் நிலைத்திருக்கிற ஜீவசக்தியாகிய வாயுவை கீழாய் வெளியில் விட்டு தீரும் பொழுதாகும் நாம் செத்து போகிறது. அதனால் அதை வெளியில் விடாமல் தனது உள்ளில் கூடி நடத்தி ஈஸ்வரனிடத்தில் சேருகின்றதாகும் மோட்சம். இதற்கே ஈஸ்வர சேவை என்று சொல்லுவது. ஆனால்
இப்பொழுது உலகத்தில் ஈஸ்வர சேவை என்று சொல்லி செய்து வருவது எவ்விதம்? குளித்து கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி பிம்பத்தை இளநீர், பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து வஸ்திர புஷ்பாதிகளால் அலங்கரித்து பழம், தேங்காய் முதலியவைகளை வைத்து பூஜை, நைவேத்தியம், ஓமம் முதலியவைகள் செய்விக்கின்றதும் ஆகின்றது. இதற்கு ஈஸ்வர சேவை என்று சொல்லக்கூடுமா? சொல்லக்கூடாது. ஈஸ்வர சேவை என்று சொன்னால் என்ன? ஈஸ்வரனை சேவிப்பது என்றாகும். ஈஸ்வரனை சேவிப்பது என்று சொல்வது என்ன? ஈஸ்வரனை பஜிப்பது என்றாகும். ஆனால் உலகத்தில் ஈஸ்வரனை சேவிப்பது எவ்விதம் என்று ஒரு உதாரணம் சொல்லுவோம். அதானது, உங்களுக்கு ஒரு வியாதிக்கு ஒரு வைத்தியர் ஒரு கஷாயத்திற்கு எழுதி கொடுத்தது, அதாவது 6 களஞ்சி சீந்தில் கொடி, 4 களஞ்சி கடுக்காய் தோல், 2 களஞ்சி சுக்கு, இவைகளை அரைப்படி ஜலத்தில் கஷாயம் வைத்து வீசம்படியாக சுண்ட காய்ச்சி இறக்கி வடிகட்டி அதில் ஒரு அச்சு வெள்ளம் தட்டி போட்டு என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுக்கிறார். அதை சேவிக்க வேண்டும் என்றாகும். அப்பொழுது சேவிப்பது என்பது என்ன? குடிக்கிறது என்றாகும். நாம் ஈஸ்வர மயமாகி ஈஸ்வரனோடு ஐக்கியமாக வல்லவா வேண்டும்? ஆம். அப்பொழுது ஈஸ்வரமயமாவதற்கு வேண்டி ஈஸ்வரனை உட்கொள்ளாமல் வெளியில் விட்டால் ஈஸ்வரமயமாகுமோ? இல்லை. அப்போது ஈஸ்வரமயம் ஆவதற்கு வேண்டி ஈஸ்வரனை அறிந்து சேவிக்க வேண்டும். ஈஸ்வரனை அறியாவிட்டால் ஈஸ்வரனை சேவிப்பதற்கு முடியுமா? முடியாது. நாம் இதுவரையிலும் ஈஸ்வரன் யாராகும் என்று கருதியிருந்தோம் என்றால் சிவன், ராமன், கிருஷ்ணன், குட்டிச்சாத்தான், பத்ரகாளி, பகவதி, கணபதி, சுப்பிரமணியன் என்றும் மற்றும் பல விதத்திலாயிருந்தது. இப்பொழுது ஈஸ்வரன் யாராகும் என்று வெளிப்பட்டது? ஜீவசக்தியாகிய வாயுவென்றாகும். அந்த வாயுவை சேவிக்கிறதற்குத்தான் ஈஸ்வர சேவை என்று சொல்வது. அது மாத்திரமல்லாமல் ஜீவன் பிரம்மரந்திரத்தில் சேராமல் மோட்சம் கிடைக்குமோ? கிடைக்காது. பிரம்மரந்திரம் என்பது எவ்விடம் இருக்கிறது? அது நம்மில் மேல்பாகத்தில் இருக்கிறது. ஆனால் ஜீவன் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ இருக்கின்றது? உள்ளில் தான் இருக்கின்றது. உள்ளில் உள்ள ஜீவன் நமக்கு மேலாக நம்மில் தானே இருக்கிற பிரம்மரந்திரத்தில் சேர்ந்து மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டி நமக்கு மார்க்கம் உள்ளிலோ வெளியிலோ உண்டாயிருக்கிறது? உள்ளிலாகும் உண்டாயிருக்கிறது. என்றால் உள்ளில் உள்ள ஜீவனை நம்மில் மேலாக உள்ள பிரம்மரந்திரத்தில் சேர்த்து மோட்சம் அடைவதற்காக வெளி வழியாக கொண்டு போனால் சேருமா? அல்லது சேர்ப்பதற்கு முடியுமா? இல்லை, முடியாது. உள்ளே இருக்கிற ஜீவன் வெளியில் போய் தீர்ந்து விட்டால் என்னவாகின்றது? செத்து போகின்றது. செத்த பின் பெயர் என்ன? பிணம். பிணத்திற்கு மோட்சம் உண்டா? இல்லை. என்ன காரணம்? ஜீவன் இல்லாததினால். அப்போது யாருக்கு மோட்சம்? ஜீவனுக்குத்தான். ஜீவனுக்கு என்ன மோட்சம்? ஜீவனை யாராகிலும் கட்டி இருக்கிறதா? ஜீவன் நிர்பந்தன், அதாவது கட்டுடன் இல்லாதவன், நிர்முக்தன், அதாவது மோட்சம் இல்லாதவன், அகங்காரன், அதாவது அகங்காரம் இல்லாதவன், நிர்மோகி, அதாவது ஆசை இல்லாதவன், சங்கன், அதாவது சங்கம் இல்லாதவன் எனப்படுகிறது. அப்படி இருக்கின்ற ஜீவனுக்கு எதற்காக மோட்சம்? மோட்சம் என்றால் என்ன? மோட்சம் என்பது விமோசனம். விமோசனம் என்று சொன்னால் என்ன? விடுதலை. விடுதலை என்று சொன்னாலோ பந்தத்திலிருந்து விடுபடுதல். ஜீவனை யாரேனும் கட்டி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் தன்னில் இருக்கிற ஜீவன் வெளியில் வியாபித்து விஷயங்களை பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருப்பதுவே பந்தம். அது எவ்விதம் என்றால், இத பாருங்கள்,
இந்த பலகையை நாம் இப்பொழுது என்ன செய்திருக்கிறோம்? இந்த பலகையை மார்புடன் சேர்த்து 2 கைகளினாலும் இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இதை 2 கைகளினாலும் கட்டிப்பிடித்துக் கொண்டு ஐயையோ நம்மை விட்டுவிடு, நாம் போக வேண்டும் என்று இவ்விதம் அழுது கொண்டிருந்தால் நம்மை இந்த பலகை விடுமா? விடாது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.